அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி யா தலா. இன்னைக்கு நம்ம தமிழ் வழி அரபி மொழி கற்றுக் போகிறோம். எப்படி இருக்கீங்க ஒன்ஸ் அகேன். ஸோ இது வந்து பார்ட் 10 வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட முழு ஃபோக்கஸே வந்து நம்ம வந்து நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு முக்கியமாக ஒரு 3 டெக்னிக்ஸ் வந்து தெரியணும். அது வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் வினை சொற்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து ஐ கம், நான் வர்றேன். இதுக்கு என்ன போட்டிருக்காங்க அரபிக்ல? அனா அஜி, அனா அஜி, அனா அஜி. இதுல வந்து அனான்றது வந்து ஆப்ஷன் தாங்க. ஸோ நீங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் அஜி மட்டும் போட்டாலும் இட்ஸ் எனஃப். அடுத்த டெக்னிக் வந்து நான் சாப்பிட்றேன், ஐ ஈட். இதுக்கு என்ன போட்டிருக்காங்க? அனா ஆக்குல், அனா ஆக்குல், அனா ஆக்குல். இதுலயும் வந்து அனா வந்து ஆப்ஷன் தான். ஸோ ஆக்குல் மட்டும் போட்டீங்கன்னா இட்ஸ் எனஃப். அடுத்து ஐ ட்ரிங்க். இதுக்கு என்ன போட்டிருக்கு? அனா அஷ்ரம், அனா அஷ்ரம், அனா அஷ்ரம். இதுலயும் வந்து நீங்க அந்த அனாவை டெலீட் பண்ணிட்டு அஷ்ரம் மட்டும் போட்டால் ஃபைன். இப்போ புது வார்த்தையான நவ், அது தமிழ்ல இப்போ. இதுக்கு அரபிக்ல என்ன போட்டிருக்காங்க வாசிங்க? அல்ஹீன், அல்ஹீன். அப்போ இப்போ வரேன், ஐ கம் நவ். எப்படி அரபிக்ல சொல்லுவோம்? அஜி அல்ஹீன், அஜி அல்ஹீன், அஜி அல்ஹீன். அடுத்து இன்னைக்கு, டுடே அப்படின்றக்கு அல்யோம், அல்யோம், அல்யோம். ஸோ இன்னைக்கு வரேன், ஐ கம் டுடே, அஜி அல்யோம், அஜி அல்யோம். அடுத்து 5 மணிக்கு நான் வரேன், ஐ கம் at 5 o'clock. ஸோ at 5 o'clock அப்படின்றக்கு சா ஹம்சா, சா ஹம்சா. ஸோ அஜி சா ஹம்சா, ஐ கம் at 5 o'clock. ஸோ 5 o'clock மட்டும் சா ஹம்சா. நெக்ஸ்ட் நான் சண்டே வரேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன், ஐ கம் ஆன் சண்டே. சண்டேக்கு என்ன சொல்றாங்க? யோம் அல் அஹத், யோம் அல் அஹத், யோம் அல் அஹத். அப்ப நான் சண்டே வரேன்றது எப்படி சொல்லுவோம்? அஜி யோம் அல் அஹத். அடுத்து நம்ம இந்த சென்டென்ஸ் ஐ கம் ஃப்ரம் இந்தியா. இது நம்ம ஆல்ரெடி வந்து பழைய வீடியோஸ் வந்து படிச்சிருப்போம். ஐ கம் ஃப்ரம் இந்தியா அப்படி சொல்லுவோம், அஜி மின் அல் ஹிந்த், அஜி மின் அல் ஹிந்த், ஐ கம் ஃப்ரம் இந்தியா. நெக்ஸ்ட் வேர்ட் டுமாரோ, நாளைக்கு அப்படின்றக்கு அரபிக்ல புக்ரா, புக்ரா, புக்ரா. ஸோ நாளைக்கு நான் வரேன், ஐ கம் டுமாரோ, அஜி புக்ரா, அஜி புக்ரா. அடுத்து ஏர்லி, சீக்கிரம் வரேன், ஐ கம் ஏர்லின்னு சொல்றோம், அதுக்கு பத்ரி. என்னோட பத்ரி, பத்ரி. நான் சீக்கிரம் வரேன், ஐ கம் ஏர்லின்னு சொல்லும் போது அஜி பத்ரி, அஜி பத்ரி, அஜி பத்ரி. நான் லேட்டா வருவேன், ஐ கம் லேட், ஐ கம் லேட். லேட் அப்படின்றக்கு முத்தாஹிர், முத்தாஹிர், முத்தாஹிர். நான் லேட்டா வருவேன், ஐ கம் லேட் அப்படின்னு சொல்லும் போது அஜி முத்தாஹிர், அஜி முத்தாஹிர். அடுத்து நான் என் ஃப்ரெண்டு கூட வரேன், ஐ கம் வித் மை ஃப்ரெண்ட். ஸோ வித் மை ஃப்ரெண்ட், வித் அப்படின்றக்கு மா. அடுத்து மை ஃப்ரெண்ட் அப்படின்றக்கு சதீகி. ஸோ வித் மை ஃப்ரெண்ட்ன்றது மா சதீகி, மா சதீகி. ஸோ ஐ கம் வித் மை ஃப்ரெண்ட் எப்படி சொல்லுவோம்? அஜி மா சதீகி, அஜி மா சதீகி. அடுத்து நான் கார்ல வரேன், ஐ கம் பை கார். இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஐ கம் பை கார், நான் கார்ல வரேன். ஸோ கார் அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம ஆல்ரெடி கத்துப்போம், which is சியாரா. பை கார் அப்படின்னு சொல்லும் போது அரபிக்ல பிஸ் சியாரா சொல்றாங்க. எப்படி? பிஸ் சியாரா. ஸோ ஐ கம் பை கார், அஜி பிஸ் சியாரா. எப்படி? அஜி பிஸ் சியாரா, அஜி பிஸ் சியாரா. ஐ கம் பை பஸ்ன்னு சொல்றேன். இப்போ பஸ்ல வரேன். ஆஃபீஸ் நம்ம வந்து கார்ல வருமோ இல்லை பஸ்ல வருமோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஐ கம் பை கார், ஐ கம் பை பஸ். ஸோ பஸ்ன்னு சொல்றதுக்கு அதே சேம் வேர்ட் தான் அரபிக்லயும் பஸ். பை பஸ் அப்படின்னு சொல்றதுனால மறுபடியும் நீங்க வந்து பி அப்படின்றத ஆட் பண்ணணும். பில் பஸ், அஜி பில் பஸ். ஐ கம் பை பஸ் எப்படி சொல்றோம்? அஜி பில் பஸ், அஜி பிஸ் சியாரா, அஜி பில் பஸ். ஐ கம் பை கார், ஐ கம் பை பஸ். அடுத்து நான் தனியா வரேன், ஐ கம் அலோன். அலோனுக்கு என்ன சொல்றாங்க? லீ ஹாலி, லீ ஹாலி, லீ ஹாலி. அப்படின்னா தனியா வரேன், அலோன். ஸோ ஐ கம் அலோன், அஜி லி ஹாலி, அஜி லி ஹாலி. நெக்ஸ்ட் நான் டெய்லி வரேன், நான் டெய்லி வரேன், எவ்ரிடே. டெய்லி ஒரு எவ்ரிடே அப்படின்றக்கு அரபிக்ல என்ன சொல்றாங்க? குல் யோம், குல் யோம். யோம் போனே அல் போட்டுருந்துச்சா அது இன்னைக்கு. அது மாதிரி குல் யோம் அப்படின்னா டெய்லி, எவ்ரிடே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் டெய்லி வரேன், ஐ கம் எவ்ரிடே, அஜி அல், அஜி குல் யோம். நான் டெய்லி வரேன், அஜி குல் யோம், அஜி குல் யோம், அஜி குல் யோம், ஐ கம் எவ்ரிடே. அடுத்து நான் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வரேன். வேலை பண்றதுக்கு ஷுகுல் சொல்லுவாங்க. ஸோ வேலைக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது பாத், பாத் ஷுகுல். ஆஃப்டர் ஒர்க்ன்றது பாத் ஷுகுல். ஸோ ஐ கம் ஆஃப்டர் ஒர்க், அஜி பாத் ஷுகுல், அஜி பாத் ஷுகுல். நெக்ஸ்ட் இங்கே வரேன், இங்கே ஹியர் அப்படின்றக்கு ஹினா. அரபிக்ல ஹினா, ஹினா, ஹினா. ஸோ அஜி ஹினா, ஐ கம் ஹியர், அஜி ஹினா.
அடுத்து ரெண்டாவது டெக்னிக் இருக்குல்ல, சாப்பிடுறேன். இப்போ சாப்பிடுறேன்ற இந்த வேர்புக்கு சாப்பிடுற ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்ப அதுல சில வேர்ட்ஸ் நம்ம கத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரதானமான உணவு ரைஸ். அப்ப சோறு. ரைஸ்ன்றது ரூஸ், ரூஸ், ரூஸ். அப்போ ஐ ஈட் ரைஸ்ன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஆக்குல் ரூஸ், ஆக்குல் ரூஸ், ஆக்குல் ரூஸ். ஐ ஈட் ரைஸ். அடுத்து சிக்கன். சிக்கனுக்கு வந்து தஜாஜ். சிக்கன் என்ன சொல்றாங்க? தஜாஜ், தஜாஜ், தஜாஜ். அப்ப ஐ ஈட் சிக்கன் சொல்லும்போது ஆக்குல் தஜாஜ், ஆக்குல் தஜாஜ், ஆக்குல் தஜாஜ். அடுத்து பிரெட் ஆர் ரொட்டின்னு சொல்லும்போது ஹுப்ஸ், 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 ஹுப்ஸ். ஆக்குல் ஹுப்ஸ், ஆக்குல் ஹுப்ஸ், ஆக்குல் ஹுப்ஸ், ஆக்குல் ஹுப்ஸ். ஐ ஈட் பிரெட். அடுத்து நான் மீன் சாப்பிடுறேன். ஐ ஈட் ஃபிஷ். ஃபிஷ்க்கு வேர்ட் என்ன சொல்றாங்க? சமக், சமக், சமக். அப்போ ஐ ஈட் ஃபிஷ் எப்படி வரும்? ஆக்குல் சமக், ஆக்குல் சமக், ஆக்குல் சமக். நெக்ஸ்ட் ஒரு பழம் சாப்பிடுறேன். ஐ ஈட் அ ஃப்ரூட். ஃப்ரூட்டுக்கு என்ன சொல்றாங்க? ஃபாஹா, ஃபாஹா, ஃபாஹா. சோ ஐ ஈட் ஃப்ரூட்னு சொல்லும்போது ஆக்குல் ஃபாஹா, ஆக்குல் ஃபாஹா, ஆக்குல் ஃபாஹா. அடுத்து ஐ ஈட் அன் ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். ஆப்பிள் இருக்கு அரபிக்ல துஃபா, துஃபா, துஃபா. அப்ப ஐ ஈட் ஆப்பிள், நான் ஆப்பிள் சாப்பிடுறேன்னு சொல்லும்போது ஆக்குல் துஃபா, ஆக்குல் துஃபா, ஆக்குல் துஃபா. நெக்ஸ்ட் நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறேன். ஐ ஈட் அ பனானா. பனானா அப்படின்றதுக்கு மவுஸ்ன்னு சொல்றாங்க, பட் பேச்சு வழக்குல மூஸ் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ நம்ம மூஸ் ஃபாலோ பண்ண பேச்சு வழக்குல ஆக்குல் மூஸ், ஆக்குல் மூஸ், ஆக்குல் மூஸ். நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறேன். அடுத்து நான் காலைல சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, காலைல சாப்பாடு, அதுக்கு ஃபுத்தூர். காலைல சாப்பாடு எனக்கு என்ன சொல்றாங்க? ஃபுத்தூர், ஃபுத்தூர், ஃபுத்தூர். சோ நான் காலைல சாப்பாடு சாப்பிடுறேன். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லும்போது ஆக்குல் ஃபுத்தூர், ஆக்குல் ஃபுத்தூர், ஆக்குல் ஃபுத்தூர். அடுத்து நம்ம மதியானம் லஞ்ச்ன்றதுக்கு மதிய சாப்பாடு, மதிய உணவுக்கு கதா, கதா, கதா. அப்ப நான் மதிய உணவு சாப்பிடுறேன். ஐ ஈட் லஞ்ச்னு சொல்லும்போது ஆக்குல் கதா, ஆக்குல் கதா. நைட் சாப்பாடுக்கு என்ன சொல்றாங்க? ஆஷா, ஆஷா, ஆஷா. அப்போ ஐ ஈட் டின்னர் சொல்லும்போது ஆக்குல் ஆஷா, ஆக்குல் ஆஷா, ஆக்குல் ஆஷா. மஜ்பூஸ். அடுத்து ஒரு உணவு மஜ்பூஸ். இது வந்து அரேபியன் பிரியாணிங்க. சோ அரேபியன் பிரியாணிய மஜ்பூஸ்னு சொல்றாங்க. சோ அப்போ மஜ்பூஸ் சாப்பிடுறேன், நான் அரேபியன் பிரியாணி சாப்பிடுறேன். ஆக்குல் மஜ்பூஸ், ஆக்குல் மஜ்பூஸ், ஆக்குல் மஜ்பூஸ். அடுத்து மீட், கறி அப்படின்றதுக்கு லஹம், லஹம். அப்ப நான் கறி சாப்பிடுறேன். ஐ ஈட் மீட்னு சொல்லும்போது ஆக்குல் லஹம், ஆக்குல் லஹம், ஆக்குல் லஹம். அடுத்து மந்தி. நான் மந்தி சாப்பிடுறேன். மந்தின்றது யமன் நாட்டோட பிரியாணிங்க. சோ மந்தின்னு சொல்லும் போது ஆக்குல் மந்தி, ஆக்குல் மந்தி, ஆக்குல் மந்தி. அடுத்து நான் முட்டை சாப்பிடுறேன். ஐ ஈட் எக். எக்கு என்ன சொல்றாங்க? பேத், ஆக்குல் பேத், ஆக்குல் பேத், ஆக்குல் பேத். நெக்ஸ்ட் நான் கிரில் சிக்கன் சாப்பிடுறேன். சோ சிக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டோம் தஜாஜ். இதுக்கு பக்கத்துல மஷ்வி அப்படின்ற ஒரு வேர்ட் ஆட் பண்ணுங்க. சோ ஆல்ரெடி உங்களுக்கு சிக்கன் தெரிஞ்சா தஜாஜ் பிளஸ் மஷ்வி, தஜாஜ் மஷ்வி அப்படின்னா கிரில் சிக்கன், தஜாஜ் மஷ்வி. அப்ப நான் கிரில் சிக்கன் சாப்பிட்டேன் எப்படி சொல்லுவோம்? வெறும் சிக்கன் சாப்பிடும்போது ஐ சிக்கனா ஆக்குல் தஜாஜ். நான் கிரில் சிக்கன் சாப்பிடுறேன், ஆக்குல் தஜாஜ் மஷ்வி, ஆக்குல் தஜாஜ் மஷ்வி, ஆக்குல் தஜாஜ் மஷ்வி. இப்ப அடுத்து மூணாவது டெக்னிக் இருக்குல்ல, குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க். அதுக்கு என்ன சொல்லணும்? ஞாபகம் இருக்கா ஸ்டில்? எஸ், அஷ்ரப். சோ வரேன்றிருக்கு அஜி, சாப்பிட்றேன்றிருக்கு ஆக்குல், அண்ட் இப்ப படிக்க போறது அஷ்ரப், which means I drink, குடிக்கிறேன். அப்ப இதுக்கு நம்ம வந்து குடிக்கிற விஷயங்கள் ஆட் பண்ணணும். எப்படி ஐ ஈட்டுக்கு சாப்பிட்ற விஷயங்கள் ஆட் பண்ணணும், இதுக்கு குடிக்கிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சுப்போம். தண்ணிக்கு வந்து சவுதியில வந்து மோயான்னு சொல்றாங்க, மத்த நாடுகள்ல, மத்த அரபு நாடுகள்ல மாய். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. சவுதியில இருக்கவங்க மோயா யூஸ் பண்ணுங்க, அண்ட் மத்த நாடுகள், மத்த எமிரேட்ஸ் மால இருக்கவங்க மாய் யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் தண்ணி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் வாட்டர் எப்படி சொல்லுவாங்க? அஷ்ரப் மோயா, அஷ்ரப் மாய், அஷ்ரப் மோயா, அஷ்ரப் மாய். அடுத்து டீ. டீக்கு வந்து நம்ம இந்தியில சாய் சொல்லுவோம், அது மாதிரி இப்போ அரபிக்ல அந்த சி அப்படின்ற எழுத்துக்கு பதிலா எஸ் சொல்லிட்டு போடுவோம். ஷாய். சாய்க்கு பதிலா ஷாய்னு வாசிங்க. அப்போ நான் டீ குடிக்கிறேன் எப்படி சொல்லுவோம்? ஐ ட்ரிங்க் டீ, அஷ்ரப் ஷாய், அஷ்ரப் ஷாய், அஷ்ரப் ஷாய். அடுத்து காஃபி. காஃபிக்கு என்ன சொல்றாங்க? கஹ்வா, கஹ்வா, கஹ்வா.
அப்ப நான் காஃபி குடிக்கிறேன். I drink coffee. أشرب قهوة. أشرب قهوة. أشرب قهوة. அப்புறம் பால் குடிக்கிறேன். I drink milk. மில்க்கு என்ன சொல்றாங்க? حليب. 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 So أشرب حليب. أشرب حليب. أشرب حليب. அடுத்து ஜூஸ். ஜூஸுக்கு عصير. عصير. ஜூஸுக்கு என்ன சொல்றாங்க? عصير. அப்ப நான் ஜூஸ் குடிக்கிறேன். I drink juice. أشرب عصير. أشرب عصير. أشرب عصير. இப்போ லைக் கோல்ட் வாட்டர். கோல்ட் வாட்டர்னு சொல்லும் போது இந்த மாய்க்கு பக்கத்துல பாரித் அப்படின்னு சொல்லிட்டு சேருங்க. சோ மாய் பாரித். எப்படி? கோல்ட் வாட்டர் மாய் பாரித். மாய் பாரித். அப்ப ஐ ட்ரிங்க் கோல்ட் வாட்டர் எப்படி சொல்லுவோம்? அஷ்ரப் மாய் பாரித். அஷ்ரப் மாய் பாரித். அஷ்ரப் மாய் பாரித். அதுக்கப்புறம் நாம முன்னாடி டீ படிச்சோம்ல, டீயை வந்து இப்போ ஹாட் டீ, சூடான டீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சூடா டீ குடிக்கிறேன். ஹாட் டீ. ஐ ட்ரிங்க் ஹாட் டீ. சோ இப்ப டீக்கு உங்களுக்கு தெரியும் ஷாய். இப்ப அதுக்கு பக்கத்துல ஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை பாருங்க. ஷாய் ஹார். அப்ப சூடான டீ. ஷாய் ஹார். ஐ ட்ரிங்க் ஹாட் டீ எப்படி சொல்லுவோம்? அஷ்ரப் ஷாய் ஹார். அஷ்ரப் ஷாய் ஹார். அஷ்ரப் ஷாய் ஹார். அதுக்கப்புறம் சூப். நான் சூப் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் சூப். சூப்க்கு என்ன சொல்றாங்க? ஷோர்பா. 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 ஐ ட்ரிங்க் சூப். அஷ்ரப் ஷோர்பா. அஷ்ரப் ஷோர்பா. அதுக்கப்புறம் நம்ம அந்த பெப்சி கம்பெனி இருக்குல்ல, அரபிக்ல வந்து பி லெட்டர் இல்லாதனால அவங்க பி சவுண்ட் வந்து வாசிப்பாங்க. இதே சேம் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தான், பட் பெப்சி அப்படின்னு வாசிக்காம பெப்சி. இந்த ரெண்டு பி, பிஇ பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இங்கிலீஷ்ல, அதை பிஇ பின்னு சொல்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். சோ பெப்சி. அப்போ அஷ்ரப் பெப்சி. அஷ்ரப் பெப்சி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மசாலா டீ. கரக். அஷ்ரப் கரக். அஷ்ரப் கரக். அஷ்ரப் கரக். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன வாக்கிங்லாம் நம்ம வந்து மேக் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ மேக் பண்ணிக்க. இப்போ நான் மீனிங் வந்து காமிக்கல, தமிழ் மீனிங்கோ இங்கிலீஷ் மீனிங்கோ, அரபிக் சென்டென்ஸை வச்சு மட்டும் உங்களால மீனிங் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கு? அஜி அல்ஹீன். என்ன அர்த்தம் நம்ம படித்தோம்? ஐ கம் நவ். அஜி அல்ஹீன். அப்புறம் அல்யோம்னா என்ன கற்றுக்கிட்டோம்? இன்னைக்கு, டுடே. ஸோ அஜி அல்யோம் மீன்ஸ் நான் இன்னைக்கு வரேன். ஐ கம் டுடே. அடுத்து அஜி சா ஹம்சா. நான் 5 மணிக்கு வரேன். ஐ கம் அட் 5 o'clock. அடுத்து யோமுல் அஹத் என்ன படிச்சோம்? சண்டே. ரைட். அஜி யோமுல் அஹத். ஐ கம் ஆன் சண்டே. அடுத்து அஜி மின் அல் ஹிந்த். இதுக்கு என்ன அர்த்தம்? மின் அல் ஹிந்த் என்ன படிச்சோம்? ஃப்ரம் இந்தியா. ஸோ ஐ கம் ஃப்ரம் இந்தியா. அப்புறம் புக்ராக் மீனிங் என்ன படிச்சோம்? டுமாரோ. அஜி புக்ரா. ஐ கம் டுமாரோ. அஜி பத்ரினா அர்த்தம்? நம்ம early அப்படின்னு சொல்லிட்டு கத்துட்டோம்ல, ஸோ ஐ கம் early. அஜி முத்தஹிர். ஐ கம் லேட். லேட்னு சொல்லிட்டு படித்தோம். நெக்ஸ்ட் அஜி மாசதிகி. மாசதிகி மீன்ஸ் என்ன அர்த்தம்? வித் மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ கம் வித் மை ஃப்ரெண்ட். அஜி பிஸ் சையாரா. ஐ கம் பை கார். அஜி பில் பஸ்னா என்ன அர்த்தம்? ஐ கம் பை பஸ். அடுத்து இதை கண்டுபிடிங்க. லிஹாலி. அஜி லிஹாலி. ஐ கம் அலோன். எஸ், கரெக்ட். அடுத்து அஜி குல்யோம். குல்யோம் மீன்ஸ் என்ன அர்த்தம்? எவ்ரிடே. ஸோ ஐ கம் எவ்ரிடே. அடுத்து பாத் ஷுகுல். அஜி பாத் ஷுகுல். இதுக்கு என்ன மீனிங் கற்றுக்கிட்டோம்? ஆஃப்டர் ஒர்க். ஸோ ஐ கம் ஆஃப்டர் ஒர்க். அஜி ஹினா. ஹினா என்ன அர்த்தம் பார்த்தோம்? இங்கே. ஸோ ஐ கம் ஹியர். நான் இங்கே வரேன். அடுத்து நெக்ஸ்ட் வேர்ப்ஸ். ஆக்குல் ருஸ். ஆக்குல் ருஸ்னா என்ன தருவோம்? ருஸ் மீன்ஸ் ரைஸ். அப்போ ஐ ஈட் ரைஸ். தஜாஜ்க்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? சிக்கன். ஸோ ஆக்குல் தஜாஜ் சொல்லும் போது ஐ ஈட் சிக்கன். அடுத்து ஹுப்ஸ்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? பிரெட். ஸோ ஐ ஈட் பிரெட். ஆக்குல் சமக். சமக் மீன்ஸ் ஃபிஷ்னு படிச்சல, ஸோ ஐ ஈட் ஃபிஷ். ஆக்குல் ஃபாஹா. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? I eat a fruit. அடுத்து ஆக்குல் துஃபா. துஃபா means apple. So I eat an apple. அடுத்து மூஸ். மூஸ் means என்ன படிச்சோம்? banana. Correct. So I eat banana சொல்லும்போது ஆக்குல் மூஸ். ஃபுத்தூருக்கு என்ன மீனிங் படிச்சோம்? breakfast. ஆக்குல் ஃபுத்தூர். I eat breakfast. அடுத்து கதா. கதா means என்ன அர்த்தம்? lunch. ரைட்டா? So ஆக்குல் கதா.
I eat lunch. அடுத்து ஆஷான்னு என்னத்தை படிச்சோம்? டின்னர். ஸோ ஆக்குல் ஆஷா, I eat dinner. அப்புறம் மஜ்பூஸ் மீன்ஸ் என்னத்தோம்? அரேபியன் பிரியாணி. அப்போ I eat அரேபியன் பிரியாணி. லஹம் மீன்ஸ் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். மீட், கறி. ஸோ லஹம் மீன்ஸ் மீட். I eat மீட். அப்புறம் மந்தின்றது அது ஒரு வகையான பிரியாணி, யமனி பிரியாணி. ஸோ I eat யமனி பிரியாணி. அடுத்து ஆக்குல் பேத். பேத் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், எக்குன்னு அர்த்தம். I eat egg. ஆக்குல் தஜாஜ் மஷ்வி, which means தஜாஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிக்கன், grilled chicken. So I eat grilled chicken. சரி, அடுத்து நம்ம ட்ரிங்கோட கான்செப்ட் படிச்சாலும் அது எல்லாத்தையும் நான் ஒரே பேஜை கொடுத்துருக்கேன். மாய் என்ன கண்டுபிடிங்க? மாய் அல்லது மோயா. அஷ்ரப் மாய், எஸ், வாட்டர். ஸோ ஐ ட்ரிங்க் வாட்டர். அஷ்ரப் ஷாய் அர்த்தம், எஸ், ஐ ட்ரிங்க் டீ. அஷ்ரப் கஹ்வா, ஐ ட்ரிங்க் காஃபி. கரெக்ட். ஹலீப்னா என்னத்தவங்க படித்தோம்? மில்க்னு படிச்சோமா? ஸோ அஷ்ரப் ஹலீ மீன்ஸ் ஐ ட்ரிங்க் மில்க். அஷ்ரப் அசீர், ஐ ட்ரிங்க் ஜூஸ். பர்ஃபெக்ட். அடுத்து அஷ்ரப் மாய் பாரித், இது கோல்ட் வாட்டர். ஸோ ஐ ட்ரிங்க் கோல்ட் வாட்டர். அஷ்ரப் ஷாய், இப்போ ஷாய் மறுபடியும் வந்துச்சு. ஷாய் ஹார், ஐ ட்ரிங்க் ஹாட் டீ. அஷ்ரப் ஷோர்பா, ஐ ட்ரிங்க் சூப். அஷ்ரப் பெப்சி, ஐ ட்ரிங்க் பெப்சி. இது ஓகே, இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அப்புறம் கரெக்ட், லாஸ்ட் வேர்ட் கரெக்ட், which means மசாலா டீ. ஸோ ஐ ட்ரிங்க் மசாலா டீ. ஸோ ஆல்ரெடி நம்ம அஜிக்கு ஒரு 15 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம், அப்புறம் ஆப்பிளுக்கு ஒரு 15 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம், அண்ட் தென் இப்போ அஷ்ரப்க்கு ஒரு 10 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 40+ சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ், அப்புறம் அந்த வேர்புக்கு ரிலேட்டடான ஒகேபுலரிஸ் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா இன்னும் நிறைய வாக்கியங்கள் மேக் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு அரபிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே தர வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அரபிக் கோர்ஸ் வந்து கத்துக்கலாம். நம்ம வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். Until then, see you.